அந்த திருக்கோவில் வளாகத்துல எனக்கு சொந்தமான ஒரு பொருள் இருக்கு. அதை யாரு தேடி கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் கொடியேத்தலாம்னு சொன்னா. அது என்ன பொருள்? அதை நான் சொல்ல மாட்டேன். ஆத்தா என்கிட்ட என்ன பொருள்னு சொல்லியிருக்கா. எனக்கு மட்டும் அந்த விஷயம் தெரியும். அதை ஒரு சீட்ல எழுதி பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருக்கேன். அதை இப்போதைக்கு யாருகிட்டையும் காட்ட மாட்டேன். அம்மா வெண்ணிலா, உனக்கும் ஸ்வேதாவுக்கும் பொதுவா ஒரு போட்டி வச்சிருக்கேன். போட்டியா? ஆத்தாவுக்கு சொந்தமான அந்த பொருளை உங்க 2 பேர்ல யாரு தேடி எடுக்கிறாங்களோ அவங்க தான் முத்தரசன் தம்பி கூட பொண்டாட்டியா கோயில்ல கொடியேத்தலாம்னு ஆத்தா சொல்லியிருக்கா. என்னங்க இது அநியாயமா இருக்கு? அது என்ன பொருள்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவ்வளோ பெரிய கோயில் வளாகத்துல அதை எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்? ஆத்தாவை பார்த்து நாம கேள்வி கேட்க முடியுமாமா? கேள்வி கேட்பாடெல்லாம் இல்லாம ஆத்தா சொல்றபடி கேட்டு நடக்கிறது தான் நமக்கு அழகு. சரி, இப்போ என்ன பண்ணணும்? கோயில் குளத்திலிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி விரதத்தை ஆரம்பிக்கணும். விரதமா? அன்னைக்கு நாள் பூராவும் பச்சை தண்ணி கூட வாயில படக்கூடாது. 2 பேர்ல யாரோட விரதம் மனப்பூர்வமாவும் கடுமையான விரதமாவும் இருக்கோ அவங்க கனவுல ஆத்தா வந்து அந்த பொருள் எங்க இருக்குன்னு இடத்த சொல்லுவா. என்னம்மா, உங்க 2 பேருக்கும் சம்மதமா? எனக்கு பரிபூர்ண சம்மதம். நான் மனப்பூர்வமா அந்த கடுமையான விரதத்தை இருந்து பூஜையை செஞ்சு முடிக்கிறேன். ஆத்தா என் கனவுல வந்து அந்த பொருள் இருக்கிற இடத்த சொல்லுவான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இவன் என்ன சரி சரிங்கிறான்? நமக்கு இந்த பூஜை பரிகாரம் எல்லாம் சரியா வராது. உனக்கு சம்மதமாம்மா ஸ்வேதா? ஸ்வேதா, இங்க பாருங்க, நான் கேட்டதை விட்டுட்டு நீங்க வேற என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொன்னேன்? முத்தரசன் மாமா கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு, குழந்தை வயித்துல வளருதுன்னு சொன்னேன். அதனாலதான் கொடியேத்த எனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னேன். நீங்க அதை விட்டுட்டு இப்போ வேற என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க, இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். ஆத்தாவே ஒரு விஷயத்த சொல்லி பூசாரி மூலியமா அது வெளியே வந்திருக்கு. ஊர் பொதுவுலையும் சொல்லியாச்சு. இப்ப வெண்ணிலாவுக்கும் சொல்லி வெண்ணிலாவும் சரின்னு சொல்லியாச்சு. நீ கட்டுப்படலன்னா விட்டுருமா. முத்தரசன் தம்பி கூட நீ கொடியேத்த வேண்டாம், வெண்ணிலாவே கொடியேத்துட்டோம். இல்ல இல்ல, அம்மனோட விருப்பம் அதுதானா, நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்லணுமேங்கிறதுக்காக நான் சொன்னேன். கண்டிப்பா என் பக்கம் தான் நியாயம் இருக்கு. என் கனவுல வந்துதான் ஆத்தா பொருள் எங்க இருக்குங்கிற விஷயத்த சொல்ல போறா. நானும் கலந்துக்கிறேன். நானும் அந்த விரதம் இருக்க போறேன். அப்புறம் என்னப்பா, 2 பேருமே விரதம் இருக்கிறதா சொல்லிட்டாங்க. என்னையா புசாரி ஐயா, பூஜைக்கான ஏற்பாடு பண்ணுங்க. தலைவரே, யார் கைக்கு பொருள் கிடைக்குதோ அவங்க எடுத்து கொண்டு வந்து அம்மன் சன்னதியில வச்சு கும்பிட்டு முத்தரசையா கூட சேர்ந்து கொடியேத்துட்டோம். ஆமா ஆமா, அதான் கரெக்ட். சரிங்கய்யா. அம்மனோட உத்தரவா நினைச்சு இதை எல்லாரும் ஏத்துக்கணும். சரியா? சரிங்க. அப்ப நாங்க அப்ப நாங்க வரங்கய்யா. அப்புறம் தம்பி வரங்கய்யா. நாளைக்கு காலையில பூஜையை செஞ்சு விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். நல்லது. அப்புறம் போறோங்கய்யா. வரம்மா. புத்தி கெட்ட பசங்க எல்லாரும் சேர்ந்து லூசுத்தனமா போட்டி வைக்கிறாங்க. ஏமருது, ஏன் இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க? திருந்தவே மாட்டாங்க போல. ஆத்தா பூசாரி கனவுல வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லிச்சான். இப்போ அதையே கடைசியா போட்டியா வச்சு, ஐயோ, அம்மன் எப்படி என் கனவுல வரும்? அம்மனுக்கு சொந்தமான பொருள் ஏதோ ஒன்னு இருக்கா, அது என்னன்னு சொல்லவும் மாட்டாங்களா? இது ஏதோ ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி இருக்கு. முட்டாளுங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த விரதம் கிரதம்லாம் எனக்கு சரிப்பட்டே வராது. என்ன ஸ்வேதா, என்ன பேசுற? எதுக்குமே மசையாத முத்தரசையும் கழுத்துல தாலி கட்டு வச்சுட்ட. இதெல்லாம் பெரிய விஷயமா? ஏதாவது யோசிச்சா ஏதாவது ஐடியா வரும். இல்ல மருது, ஒரே ஒரு விஷயம்தான்.
இது நியாயமா நடந்தா நான் ஜெயிக்க மாட்டேன். ஏதாவது ஒரு அநியாயம் பண்ணி தான் ஜெயிக்கணும். என்ன பண்ணலாம்? நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. சரி ஸ்வேதா, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பக்காவா ஏற்பாடு பண்ணிடுறேன். நான் ஜெயிக்கணும் மருது. என்னை எல்லாரும் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. அந்த ஊர் மக்கள் முகத்துல நான் கரிய பூசணும், நான் கொடி ஏத்தணும். அது நடக்கணும். நடக்கும் ஸ்வேதா, கண்டிப்பா நடக்கும். நீ தான் கொடியேற்ற போற. இனிமே நம்ம சைட்ல தான் கொடி பறக்கும். வெண்ணிலா, ஸ்வேதாக்கு உண்மையிலேயே மரண அடி. போட்டி கேட்டதுமே அவ மூஞ்சிய பாத்திருக்கணுமே, அல்லே இல்ல. இருந்தாலும் சபா நாகரீகத்துக்காக ஒத்துட்டு போயிருக்கான். அம்மனா பார்த்து ஸ்வேதாக்கு ஆப்பு வச்சிருக்கா. அண்ணி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. இந்த போட்டியில நீங்க ஜெயிக்கிறீங்க. ஜெயிச்சு அந்த ஸ்வேதாவை தோக்கடிக்கிறீங்க. ஜெயிக்கிறதா? அதுல சந்தேகமே வேணாம் கார்த்திக். கண்டிப்பா அக்கா தான் ஜெயிப்பாங்க. இந்த ஸ்வேதா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கத்திட்டு இருந்தால, இனிமே பொண்டாட்டி கேட்க கூட வாயே திறக்க மாட்டா. ஹனி, உங்களுக்கு தான் இந்த பூஜை புனஸ்காரம் விரதம் வேண்டுதல் இதெல்லாம் தண்ணிப்பட்ட பாடுல அடிச்சு நவுத்துருவீங்கல்ல. கண்டிப்பா. தவளை தாம் வாயால கெடுன்னு சும்மாவா சொன்னாங்க? அதே மாதிரி ஸ்வேதாவே போட்டிக்கு சரின்னு சொல்லி அவளே அவளுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டா. என்ன வெண்ணிலா, ஜெயிச்சிருவியா? என்ன முத்து மாமா இப்படி கேக்குற? எனக்கு எப்படா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தேன். விடவே மாட்டேன். பூசாரி ஐயா சொன்ன மாதிரி பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சு என் கனவுல அம்மனை வர வைப்பேன். என்னம்மா அது? அம்மா நான் ஆளுகள் வர வச்சுருவேன்றீங்க. இல்ல பக்கத்து விட்டம்மாவா? விட்டா வலுக்கட்டமா வீட்டுல உணவு உட்கார வச்சிருக்க போல் இருக்கு. என்ன முத்து மாமா இப்படி பேசுற? அம்மனுக்கு குளத்துல இருந்து தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணி நாள் பூரா விரதம் இருந்து அம்மனை நினைச்சுக்கிட்டே தூங்குவேன். கண்டிப்பா அம்மன் என் கனவுல வந்து எந்த பொருளை நான் எடுத்து கொடுக்கணும்னு அடையாளம் காட்டுவான். அதை தேடி எடுத்து இந்த பிரச்சனையெல்லாம் மொத்தமா இல்லாம பண்ணி நான் ஜெயிச்சிருவேன் முத்து மாமா. நீயும் ஜெய் பண்றா, அவளும் ஜெய் பண்றா. ஆளுக்காலு பரிகாரம் மாறி மாறி பண்ணி அதை பார்த்து எங்களுக்கு வயசாயிடும் போல் இருக்கு. ஏதோ நல்லது நடந்தா சரி. இல்ல முத்து மாமா, நான் சொன்னதெல்லாம் நடக்கும். திருவிழா தடையில்லாம நடக்கிறதுக்கு கண்டிப்பா நீயும் நானும் சேர்ந்து கோவில்ல கொடி ஏத்துவோம். அது நடக்கும் முத்து மாமா. அண்ணி, அப்ப அந்த ஸ்வேதாக்கு கண்டிப்பா இது தேவையில்லாத அவமானம் தான் இது. நீ சொல்றது தப்பு கார்த்திக். இதோட ஸ்வேதாவோட கதை முடிஞ்சது. அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு வேண்டிய பொருளை எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு, முடிச்சிட்டு சொல்றேன். என்னாச்சு மருத? எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கா? பக்காவா ரெடியா இருக்கு. அங்க பாரு. என்ன மருத? அபிஷேக பன்னீரை ஊத்திட்டு இருக்காங்க. ஆனா அவன் நான் ஏற்பாடு பண்ண ஆளு. வெண்ணிலாவோட குடத்துல மட்டும் பன்னீருக்கு பதிலாக கெமிக்கலை ஊத்துவான். அந்த குடத்துல இருக்க கெமிக்கல் திருத்தத்தால் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது செம்புனால செய்யப்பட்ட அம்மன் சிலை உருகி குழஞ்சி போகும். சூப்பர். நீ சொன்ன மாதிரி அது தெய்வம் குத்தன்னு ஊருக்காரங்க எல்லாரும் ஒன்னா பேசி வெண்ணிலா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்குள்ள மட்டும் இல்ல, ஊருக்குள்ளேயே அவன் நுழைய முடியாது. அதுக்கப்புறம் முத்தரசன் கூட சேர்ந்து நீ கொடி ஏற்றலாம். கண்டிப்பா இந்த ஊர் உன்னை முத்தரசன் பொண்டாட்டின்னு ஏத்துக்கும்.
அபிஷேகம் ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் தீர்த்த குடத்தை எடுத்துட்டு உள்ள வாங்க. எடுத்துருக்கோம். அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும். வெண்ணிலாவோட தீர்த்த குடத்தை எடுத்துட்டு வாங்க. என்ன மருது இப்படி சொதப்பிட்டானுங்க? ஏதோ கலந்தீங்கன்னு சொன்னீங்க. நானும் சில உருகுன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். எதுவுமே நடக்கலையே. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. தம்பி, நான் புரிய வைக்கிறேன். அது என்னன்னா, அந்த கெமிக்கலை ஊத்துனீங்கல்ல, அதில் கரெக்டாக தான் ஊற்றிருக்கீங்க. ஆனால் குடம் மாறிடுச்சு. இப்போ அது வெண்ணிலா குடத்துல இல்லை, உன் குடத்துல இருக்கு. உருகலனால இப்போ உருகிடும். ஐயோ, சாமி மேலே ஊற்ற போகிறாங்க. உருகிடுச்சுன்னு வச்சுக்கோய, ஊருக்காரங்க ஓட அடிப்பாங்க. ஐயோ மாமா, நான் எதுவும் பண்ணல மாமா. போதும், நீங்கள் 2 பேரும் தான் பண்ணீங்க. அது எப்படி அது தப்பிக்க நினச்சா தப்பிக்க முடியுமா? சாமியெல்லாம் ஏமாற்ற முடியாது. ஏமாத்தினா சாமி கண்ணை குத்தும். ஊத்த போறாங்க. ஜருகண்டி நீயும் ஜருகண்டிடா. ஸ்வேதாவோட தீர்த்த குடத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க சாமி.
என்ன ஒரு திருட்டு மொழி ரியாக்ஷனு ஏ 840s அதான் 420 + 420. சத்தம் போட்டு பேசினா மாட்டிப்பீங்க, பக்கத்தில் வாங்க. என்னடா இவ்வளோ ஃப்ராடு தானே பண்ணுறீங்க? ஏன் மனுஷனை ஏமாத்துனீங்க பரவாயில்ல, சாமியை ஏமாத்துறீங்க? இந்த லட்சணத்தில் ஆத்தா உன் கனவுல வரும். ஆசை ஆத்தா நல்லவ கனவுல தான் வரும். இதில் நல்லவ யாரு? வெண்ணிலா. அவ கனவுல தான் சாமியும் வரும். நாங்கள் 2 பேரும் தான் கொடியை ஏற்ற போகிறோம். நீங்கள் 2 பேரும் அப்படியே வாயை பொழந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். வெங்காயங்களா, இங்கே வாங்க. போனா போட்டு உங்களை விட்டேன். நான் நினச்சிருந்தேன்னு வச்சுக்கோயே, அந்த கெமிக்கல் கலந்த குடம் ஸ்வேதா அதுதான் சொல்லியிருக்க முடியும். அதை நான் சாமி மேலே ஊற்ற வச்சிருக்கவும் முடியும். உங்களை மாட்டி உள்ளதான் பார்த்தேன். அது என்னன்னு தெரியல, உங்க அளவுக்கு கேவலமா என்னால் யோசிக்கவே முடிய மாட்டேங்குது. பார்த்து வாய் கோணிக்க போகுது. போட்டியில் ஒன்று இருக்க வேண்டியதுதான். ஜெயிக்கணும், ஆனால் நியாயமாக ஜெயிக்கணும். குறுக்கு வழியில் ஜெயிக்க முடியவே முடியாது. ஆரம்பத்தில் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், கடைசியில் கேவலமாக தோப்பீங்க. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற இந்த திருவிழா நல்லபடியாக நடக்கணும். அதை கெடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன். சாமி நல்லபடியாக கும்பிட்டுக்கோங்க, நல்ல புத்தி வரணும்னு. அவ எப்படி விரதம் இருக்கிறா, கொடி ஏத்துறான்னு நானும் பாக்குறேன். அம்மா தாயே, ஆத்தா, நான் இந்த விரதத்தை ஆரம்பிக்க போறேன். அது ஒரு குறையும் இல்லாம நடந்து நான் என் புருஷன் கூட நல்லபடியா சேர்ந்து வாழணும். அம்மா தாயே, நானும் கடுமையான விரதத்தை மேற்கொள்ள போறேன். நான் எடுத்துக்கிட்ட இந்த காரியத்துல ஜெயிச்சு நான் தான் முத்தரச மாமாவுக்கு பொண்டாட்டின்னு ஊரறிய நிரூபிக்கணும். இந்த ஊர் மத்தியில அவரோட மனைவிங்கிற ஸ்தானத்துல நான் போய் கொடி ஏத்தணும். வெண்ணிலா, இங்க பாரு. இப்போவே இந்த போட்டி வேண்டான்னு சொல்லி நீயா விலகிக்கிட்டா உனக்கு நல்லது. ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன். ஏன் கனவுல தான் ஆத்தா வரப்போறா. நாளைக்கு அம்மனுக்கு சொந்தமான பொருளை நான் தான் எடுக்க போறேன். அதனால இப்போவே போட்டியில இருந்து விலகிக்கோய. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் முன்னாடி வந்து நின்னு அசிங்கப்படாத. அதுக்காக தான் சொல்றேன், சரியா? என்ன விலக போறியா? இல்ல, ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்காக தான் எந்திரிச்சேன். கேளு. என்ன கேள்வி கேட்க போற? என்ன இப்பவே தோத்து போயிடுவோன்னு பயம் வந்துருச்சா? என்ன வேற இழுச்சு வாயின்னு சொல்றீங்க? நான் இப்போ போட்டியில இருந்து விலக போறதில்ல, நேரா போய் தூங்க போறேன். கண்டிப்பா ஆத்தா என் கனவுல வர போறா. அது நடக்கதான் போகுது. நாம நம்புறதுதான் நடக்கும். வெண்ணிலா, இந்த பாலும் பழமும் சாப்பிடு. வேண்டாம் கலை. ஏன் வெண்ணிலா இப்படி பிடிவாதமா இருக்க? வயித்துல குழந்தைங்க இருக்கு, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆத்தாவுக்காக இருக்கிற இந்த விரதத்துல நிச்சயமா ஆத்தா எந்த குறையும் இல்லாம என்ன காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் பச்சை தண்ணி கூட குடிக்காம கடுமையான விரதம் இருக்க போறேன். தயவு செஞ்சு யாரும் இந்த விஷயத்துல என்ன வற்புறுத்த வேண்டாம். இந்தா ஸ்வேதா, நீ பழம் பழமும் சாப்பிட. பாலையும் பழத்தையும் பார்த்தா உடனே சாப்பிட சொல்லி மனசு சொல்லுது. ஆனா இந்த வெண்ணிலா என்னடானா பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கேன்னு சொல்லிருக்கா. நான் மட்டும் சாப்பிட்டேனா விரதத்துல நான் தோத்து போயிட்டேன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே, எப்படியாவது சமாளிச்சலாம். இந்த பால் பழத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு முத்தரச மாமாவை கோட்டை விட்டுற கூடாது. நான் ஜெயிச்சே தீரணும்.
அண்ணி இங்க பாருங்க, நான் ரொம்ப கடுமையான விரதத்துல இருக்கேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. என்ன இத பாரு ஸ்வேதா, நீ ஏதோ அவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீம்புக்கு இருக்காத. இத பாரு, உன்னால பசி தாங்க முடியாது, பாத்துக்க. ஐயோ, நான் வேற என்ன அண்ணி பண்றது? எனக்கு வேற வழியே இல்ல. வேண்டானா என்ன விட்டுருங்களேன் ப்ளீஸ். சரி, எப்படியோ நீ நல்லபடியா விரதம் இரு. ஸ்வேதா, நீ ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். இவங்க வேற நகரவே மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு தெரியாம நான் எப்படி சாப்பிடுவேன்? இவங்க போனா தானே சாப்பிட முடியும். இவங்க நம்மள கடுமையான விரதத்துல இருக்க வச்சிருவாங்களோ? போய் தொலைய மாட்டேங்கிறாங்களே. ச்சே.